ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷியுடைய பேட்டிங்கை பார்த்து நான் ரொம்பவே வியந்துட்டேன் அப்படின்னு அவருக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாரு ஆசி கேப்டன் கமின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவர் வைபவ் சூரியவன்ஷியை குறித்து மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்தும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 15 வயது மட்டுமே ஆன வைபவ் சூரியவன்ஷியின் அபாரமான ஆட்டத்தை கண்ட ஆஸ்திரேலிய டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி கேப்டன் பேட் கமின்ஸ் அவரது திறமையை கண்டு வியந்து போனதாக தெரிவித்திருக்கார். பேட் கமின்ஸ் சமீபத்தில் முடிந்த IPL 2026 தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கினார். அப்போது 15 வயதே ஆன இளம் பேட்டிங் சென்ஷன் வைபவ் சூரியவன்ஷியை இரு போட்டிகளில் எதிர்கொண்டார். வைபவின் அபாரமான ஆட்டத்தால் அவர் வெகுவாக ஈர்க்கப்பட்டார். இந்த இரு ஆட்டங்களில் முதலாவது ஆட்டத்தில் பீகாரை சேர்ந்த இடதுகை பேட்ஸ்மேன் வைபவ் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் வெறும் 36 பந்துகளில் ஒரு சதம் விளாசினார். அதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆட்டத்தில் அவர் வெறும் 29 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து அதிரடி காட்டினார். வைபவ் குறித்து சிட்னி மார்னிங் ஹெரால்டு பத்திரிகையிடம் பேசிய பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் இன்னும் இது பற்றி சற்று நம்ப முடியாத உணர்வு தான் நிலவுகிறது. ஆனால் வைபவ் வெறும் திடீர் எழுச்சி பெற்றவர் அல்ல என்பதை நிரூபிக்க போதுமான சான்றுகளை அவர் திரட்டிவிட்டார். அவர் உண்மையான திறமைசாலி என்று தெரிவித்திருக்கார். மேலும் கமின்ஸ் வைபவ் பந்தை மிகச் சிறப்பாக அடித்து விளையாடும் வீரர். அவர் பவுண்டரிகளை 20 அல்லது 30 மீட்டர் தூரம் வரை அடித்து கடக்கிறார். இவ்வளவு பலமும் பல ஆப்ஷன்களும் கொண்ட ஒருவரை எதிர்கொள்ளும் போது தவறுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அவர் உண்மையிலேயே மிக சிறந்தவர் என்று பாராட்டியிருக்காரு. சுவாரஸ்யமாக IPL 2026 தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான தனது முதல் ஆட்டத்தில் வைபவ் கோல்டன் டக் அவுட் ஆனார். ஆனால் அந்த அணிக்கு இடையிலான அடுத்த 2 பேட்டிங்கில் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் 12 சிக்சர்களை விளாசி அதிரடியான பாணியில் பதிலடி கொடுத்தார். இந்த இளம் வீரர் சீசனின் இறுதியில் 16 போட்டிகளில் 72 சிக்சர்களை அடித்திருக்கார். IPL தொடரின் ஒரே சீசனில் ஒரு பேட்ஸ்மேன் அடித்த அதிக சிக்சர்களுக்கான புதிய சாதனையையும் T20 தொடர்களில் அதிக சிக்சர்கள் அடித்த உலக சாதனையையும் அவர் படைத்திருக்கார். IPL 2026 தொடரை 776 ரன்களுடன் 237.30 என்ற அசாதாரண ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வைபவ் சூரியவன்ஷி நிறைவு செய்தார். அவரது இந்த வியக்கத்தகு சீசன் ஆரஞ்சு கேப், சீசன் வளர்ந்து வரும் வீரர், சீசன் சூப்பர் ஸ்ட்ரைக்கர், சீசனின் சூப்பர் சிக்ஸர் அடித்தவர் மற்றும் சீசனின் மிக முக்கியமான வீரர் என ஏராளமான விருதுகளை அவருக்கு பெற்று தந்தது. வைபவின் இந்த அபாரமான ஆட்டங்கள் அவரை இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை மேலும் வலுப்படுத்தியிருக்கின்றன. அயர்லாந்தில் நடைபெற இருக்கக்கூடிய 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர்லையும் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கக்கூடிய 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்லையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் IPL 2026 தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வரலாற்று சாதனை படைத்தது. குஜராத் டைட்டன்ஸ் GT அணியை இறுதிப் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய வெற்றிக்கு பிறகு நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் பிருந்தாவனில் இருக்கக்கூடிய பிரேமானந்த் மகாராஜை சந்தித்து ஆசி பெற்றனர். ஆன்மீக குருக்களை சந்திப்பது இந்த ஜோடியின் வழக்கம். பிரேமானந்த் மகாராஜின் ராதா குஞ்ச் ஆசிரமத்திற்கு காரில் இருந்து இறங்கி வெறுங்காலுடன் சென்றனர். முகக்கவசம் அணிந்திருந்த விராட் கோலி T-ஷர்ட் பேண்ட்லையும் அனுஷ்கா சர்மா குர்த்தி பிங்க் துப்பட்டாவிலையும் காணப்பட்டனர். ஆசி பெற்ற பின் இருவரும் திரும்பினர். RCB வெற்றிக்கு விராட் கோலி முக்கிய பங்காற்றினார். இறுதி போட்டியில் 156 ரன்கள் இலக்கை துரத்திய கோலி தனது சேஸ் மாஸ்டர் வட்டத்தை மீண்டும் நிரூபித்தார். அவர் 42 பந்துகளில் 9 பவுண்டரிகள் 3 சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 75 ரன்கள் அடித்து அர்ஷத்
அர்ஷத் கான் பந்தில் சிக்ஸர் அடித்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் ஆர்சிபி அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளை தொடர்ந்து ஐபிஎல் வரலாற்றில் 3வது அணியாக தொடர்ந்து 2 முறை பட்டம் வென்றது. இந்த ஐபிஎல் 2026 தொடரிலையும் கடந்த சீசனை போலவே கோலி ஆர்சிபியின் அதிக ரன்கள் குவித்த வீரராகவே திகழ்கிறார். 16 ஆட்டங்களில் 56.25 சராசரி, 165.84 ஸ்ட்ரைக் ரேட், 675 ரன்கள், 1 சதம், 5 அரை சதம் கோலி குவித்திருக்கார். தொடர் முழுவதும் சிறப்பான நிலைப்பு தன்மையை காட்டி 4வது சீசனாக 600 ரன்களுக்கு மேலே எடுத்திருக்கார். ஐபிஎல்ல இதுவரை 9 சதங்கள், 68 அரை சதங்களுடன் ஒட்டுமொத்தமாக 9336 ரன்கள் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் இந்திய T20 கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நட்சத்திர பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. 2026 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்ற போதிலும் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. சமீப காலமாக சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து ரன் குவிக்க முடியாமல் திணறி வருகிறார். அவரது பேட்டிங் திறன் மற்றும் இந்திய அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்க PCCI முடிவு செய்திருக்காங்க. மேலும் இனி வரும் தொடர்களுக்கான இந்திய அணியில் அவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. T20 போட்டிகளில் சூரியகுமார் விளையாடிய 4வது பேட்டிங் வரிசையில் இனி ஸ்ரேயஸ் ஐயர் களம் இறங்குவார் என தெரிகிறது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர்களில் இந்திய அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்படவே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தொடர்களில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான திலக் வர்மா புதிய துணை கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. T20 உலகக்கோப்பையில் துணை கேப்டனாக இருந்த ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் இந்த முறை கேப்டன் பொறுப்புக்கு பரிசீலிக்கப்படவில்லை. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்க ஆர்வம் காட்டினார். ஆனால் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இதற்கு உடன்படவில்லை. சஞ்சு சாம்சன் உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடினாலும் அவரது பேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற தன்மையை காரணம் காட்டி தேர்வுக்குழுவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இறுதியில் ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாகவும் திலக் வர்மாவை துணை கேப்டனாகவும் நியமிக்க அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். பெங்களூரு அணியை ஐபிஎல் தொடரில் வழிநடத்திய ரஜத் பட்டிதார் குறித்தும் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. தற்போது ஒருநாள் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியாக 2023 டிசம்பரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 போட்டியில் விளையாடினார். ஐபிஎல் வரலாற்றில் 3 வெவ்வேறு அணிகளை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்ற ஒரே கேப்டன் என்ற பெருமை இவருக்கு உண்டு. 2024 கொல்கத்தா அணிக்கு சாம்பியன் பட்டம் வென்று தந்த அவர் தற்போது ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாகவே இருக்கார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் 14 போட்டிகளில் விளையாடி 1 சதம், 5 அரை சதங்கள் உள்பட 498 ரன்கள் குவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய விஷயம்.